விஷால் உனக்கு சூப்பரா தான் பேர் வச்சிருக்கான். பிபி பாச பிணைப்பு. நண்பா வாராண்டி வாராண்டி தங்க கட்டு ஏய் விஷால், கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். நண்பா ஓய் நாங்க அடிக்கடி டபுள் டேட் இவங்களோட போவோம். எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த ஷோ மூலிமா நிறைய நல்ல மனிதர்கள் ஃப்ரெண்டாகவும் சரி, ஒரு பிரதரா ஒரு சிஸ்டரா நிறைய பேர் இந்த ஷோ மூலிமா கிடைச்சிருக்காங்க. As Big Boss said, you're a true gentleman buddy. இன்னைக்கு நான் அதை பெருமையா சொல்லிக்கிறேன். ஹார்லிக் வினி கேட்டதா சொல்லு. அர்ச்சனா மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. கூடிய சீக்கிரத்தில் நான் கல்யாண மேடையில் பார்க்கணும். அந்த மேடையை நான் வந்து தவிர்க்க மாட்டேன். இப்போ வந்து உங்களை மண்ணா மொத்தம் அகேன்ஸ்டாக இருக்குது. நமக்கு ஒருத்தர் மட்டும் என்னை தூக்கிட்டு போகிறாரு. பெயினில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கேன். பட் ஆனால் பெயினை தாண்டி ஒருத்தர் என் பக்கத்தில் பதறிட்டு இருந்தார். சொல்லுவாங்களே தம்பி உடையான் படைக்கான் சொல்லு, அந்த மாதிரி கண்டிப்பாக எப்பவுமே அருணுக்கு எப்பவுமே இருப்பேன். நான் ஆல்வேஸ் ஒரு அண்ணா தான் எனக்கு, அருண் அண்ணா தான் எனக்கு. லவ் யூண்ணா. ஏய் விஷால், பிபிக்காக வந்த எல்லா ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய ஹாய். லைஃப்பை என்ஜாய் பண்ணு. நீ என்ஜாய் பண்ணுவ, என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்க. கேடி பையா, நான் தான் சரண்டர் ஆயிட்டேன். Red Note celebrating Arun Prasad. Title sponsor Kian the Signature Celebrations. Hospitality partner Sims Vadaparni Padmam. Surprise partner Chennai Surprise. Food partner Toppi Vapa Biryani. Snacks partner Chennai Kulfi. I'm sure like இன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு too many surprises-ஆ இருக்கு. அண்ட் இங்கே வந்து அஃப்கோர்ஸ் நேரில் வந்து நிறைய பேருக்கு விஷஸ் சொன்னாங்க. ஒரு சில பேர்னால வர முடியல. அவங்களோட மெசேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்காக. ஷூர் ஷூர். ஹாய் அருண், AKA ஆல்சோ known as பிபி. விஷால் உனக்கு சூப்பரா தான் பேர் வச்சிருக்கான். ஓகே மக்களே, பிபின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பாச பிணைப்பு. ஸோ அருண் கிட்ட என்னைக்குமே அந்த பாச பிணைப்பு பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் சொல்லியே ஆகணும், எனக்கு வந்து கால் அடிப்பட்டப்போ என்னை வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டது ஃபஸ்ட்டு அருண் தான். ஸோ வந்து நான் நடக்கிறப்போ அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, என்னாச்சுன்னா இது கட்டு போட்டு வேணா, இது போட்டு ஆயின்மெண்ட் தடவிக்க வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டான். அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த சூப்பர் குவாலிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் அருண், யூ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் பிக் பாஸ்ல ஒரு சூப்பரான ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஆஸ் பிக் பாஸ் செட், யூஆர் அ ட்ரூ ஜென்டில்மேன் படி. இன்னைக்கு நான் அதை பெருமையாக சொல்லிக்கிறேன். யூஆர் ரியலி ட்ரூ ஜென்டில்மேன் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யர் ஃபியூச்சர் எண்டர்வர்ஸ். அப்புறமா வந்து ஹார்லிக் வினி கேட்டதா சொல்லு. அண்ட் சீக்கிரமாக வில் கேட்ச் அப். ஓகே, அண்ட் என்ஜாய் த ஃபேன்ஸ் மீட் படி. ஐ நோ யூ லவ் இட். பீப்புள் அவனை ரொம்ப சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணு. எவ்ரி மினிட் ஆஃப் இட் யூ என்ஜாய் இட். ஓகே, லவ் யூ படி. ஸோ திஸ் இஸ் தீபக் ஃபார் யூ. அஃப்கோர்ஸ் இவரோட சேர்ந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. வாவ் சிவா. ஹாய் நண்பா, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஃபேன்ஸ் மீட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் அங்கே வர முடியல, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் எப்படி இருந்தாலும் என் ப்ரெசன்ஸ் இருக்கணும்னுட்டு ஐ தாட் ஆஃப் கிவிங் யூ திஸ் வீடியோ. வெரி ஹாப்பி ஃபார் யூ. உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட பயங்கரமான ஜீனியஸான பிரெயின் எல்லாமே வந்துட்டு உங்களை ஒரு நல்ல பிளேயராகவும் மக்கள் மத்தியில் உங்களோட ஒரு உண்மையான ஒரு ஜென்டில்மேனாகவும் கொண்டு போய் காமிச்சிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் த கேம், அருண் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டு. பழகின ஒரு 40 நாட்களில் அருணை வந்துட்டு நான் கூப்பிட்றது வந்து நண்பான்னு தான் கூப்பிடுவேன். அதையும் தாண்டி வந்து ரணதீரன்னு எனக்கு அவரை தெரியும் கேரக்டராக. அப்புறம் ஆர்யா கிருஷ்ணனாக தெரியும். இதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு டெக்ஸ்டர்னு கூப்பிடுவேன். ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு மூலக்காரர். ஸோ நாங்கள் 2 பேரும் பாண்டானது வந்து பார்த்திங்கனாக்கா பியூராக சினிமாவில் தான் பாண்டானோம். ஏன்னா 2 பேரும் பயங்கரமாக சினிமா ஷேர் பண்ணிப்போம். ஃபிலிம்ஸ் பற்றி, டெக்னீஷியன்ஸ் பற்றி, இந்த டேரக்டர்ஸ், ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங், எடிட்டிங், இது எல்லாத்த பற்றியும் ஷேர் பண்ணிப்போம். ஸோ வி பிகேம் வெரி க்ளோஸ். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்போம். அப்படியே சினிமா பற்றி பேச ஆரம்பித்தது அப்படியே பர்சனலாக ஃபேமிலி பற்றியும் பேச ஆரம்பித்தோம்.
அவங்களோட பேரண்ட்ஸு, எங்களோட பேரண்ட்ஸு, அவரோட ஹார்லிக்வின் பற்றி, அப்புறம் என்னோட ஹார்லிக்வின் பற்றி நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிப்போம். இதெல்லாம் தாண்டி அருண்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஒரு பியூரான ஒரு ஹார்ட் இருக்குது. ஏன்னா அருண் வந்து எல்லாத்தையுமே எது பண்ணாலுமே ரொம்ப யோசிப்பார். ஐயோ நம்ம இது பண்ணிட்டோமே, நம்ம இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அவங்களுக்கு நல்லா இருக்காங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா, ஒருத்தவங்க கீழே அடிபட்டாங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க, ஐயோ ஓகே, எல்லாருக்கிட்டையுமே போய் அவர் வந்து பாசமாக ரொம்ப கேராக இருப்பார். அதனால தான் அவருக்கு பிபின்னு பேர் வச்சாங்க, பாசப்பிணைப்புன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஹீஸ் ட்ரூலி அ வெரி கேரிங் பர்சன். அது அவர் பண்ணும்போது நேச்சுரலி வந்து சூர்யா சார் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால தான் அவர் சூர்யான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் இருக்குது அவருக்கு. ஐ ஃபைன் ஐம் அருண் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நேச்சுரலாக அது பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஒரு டிஃபால்ட்டாக லைக் பண்ணிவிடும், எல்லாருமே லைக் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் நானும் டிஃபால்ட்டாக விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அருண், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு சினிமானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களோட சினிமா கனவு என்னன்றது என்கிட்ட 1% ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு பிகம் அ கிரேட் ஆக்டர் இன்சைட் சினிமா இண்டஸ்ட்ரி. நீங்கள் நல்லா வரணும், உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. அண்ட் அர்ச்சனா மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சது, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் கல்யாண மேடையில் பார்க்கணும். அந்த மேடையை நான் வந்து தவிர்க்க மாட்டேன், கண்டிப்பாக வந்து நிற்பேன், உங்கள் பக்கத்தில் நிற்பேன், மாப்பிள்ளை தோழனா நிற்பேன். ஸோ அப்போ வந்து உங்களை மன்னா அப்படின்னு நான் வந்து அங்கே ஒரு மன்னனாக பார்ப்பேன். ஸோ see you soon buddy, all the very best, love you, take care. so sweet and last but final of course அது 2 வீடியோ பார்த்தீங்க. அவர்னால வந்து வீடியோ அனுப்ப முடியாது பிகாஸ் he is into some look test. ஸோ அதனால ஒருத்தரோட ஆடியோ மட்டும் இருக்கு உங்களுக்காக. நண்பா ஏய் விஷால். பிபி. ஓய் ஹாய் பிபி. அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிபி கிட்ட நான் வந்து சாரி சொல்கிறேன். என்னால் வீடியோலேயும் உங்க கூட கனெக்ட் ஆக முடியல அண்டு நேர்லேயும் வர முடியல. அண்ட் யூனோ ஒய். ஆமாம், அதனால் ஆமாம், இது யூனோ ஒய்ன்னு வேறு ஏதாவது போட்டு போகிறாங்கடா, நீ வேறு பிபி எப்படி இதுக்கு விளக்கம் கொடுத்துரு. அப்புறமா ரெட் நோலுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என் ஃப்ரெண்டுக்காக நடத்துகிற ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீட்டில் என்னோட ஒரு சின்ன லவ், டோக்கன் ஆஃப் லவ் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அண்ட் பிபியை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த கேமில் வந்து வாட் எவர் இட் இஸ், இந்த கேமில் நான் ஒருத்தரோட ஃபேன் அப்படின்னா அது வந்து நான் பிபியோட ஒரு ஃபேன். நிறைய விஷயங்கள் அவன் வந்து பண்ணுறது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். நம்ம ஏன் இப்படி பேசலை அப்படின்லாம் நான் யோசிப்பேன். அவன் சொல்கிற குரங்கு கொண்டக்கடலை கதை, இந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவான். ஒரு விஷயம் பேசுகிறான்னா நான் ரொம்ப லிசன் பண்ணுவேன். ரொம்ப அழகாக பேசுவான் பிபி, மெச்சோர்டாக பேசுவான், சென்சிபிளாக பேசுவான். he knows how to handle people. ஸோ இதெல்லாம் நான் அவங்ககிட்ட பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப குட் குவாலிட்டியாக நான் பார்க்குறேன் இந்த ஷோ மூலியமாக. பை பர்சனாக எனக்கு உன்னை ரொம்ப தெரியாது, இந்த ஷோவில் தான் நான் உன்னை ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு நீ பிடிச்ச மாதிரி இருக்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். நான் கண்டிப்பாக அதை எப்பயுமே விட மாட்டேன்னு நான் நம்புகிறேன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை. அண்ட் பிபிக்காக வந்த எல்லா ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். இதே மாதிரி எங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. அண்ட் சீக்கிரமாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன், ரொம்ப சீக்கிரமாக. ஓகேவா? ஐ லவ் யூ ஆல். பிபி மச்சான், ஐ லவ் யூ டா, மிஸ் யூ. சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணு ஷோவை, லைஃப்பை என்ஜாய் பண்ணு. நீ என்ஜாய் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்க கேடி பையா. சரியா? லவ் யூ மச்சி. பை பை, சீக்கிரமாக சந்திப்போம். லவ் யூ ஸ்வீட். ஸோ இவங்க 3 பேர் வந்து வர முடியலனால தான் அதை எப்படியாச்சும் ரீச் அவுட் பண்ணணும்னு இருந்தாங்க. ஸோ ஹவ் ஹாப்பி ஆர் யூ? ஐ எம் ஸோ ஹாப்பி. வழக்கமாக பிக் பாஸ் முடிஞ்சால் அதில் இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் லைக் அந்தளவுக்கு ஒரு ஷோக்குள்ளே இருக்கிற மாதிரி வெளியில் அவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கிறது இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையிலே இந்த சீசன் 8 நான் கலந்துக்கிட்ட இந்த சீசனில் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ண மற்ற 23 பேர், என்னோட சேர்த்து 24 பேர் உண்மையிலே இந்த ஷோவை ரொம்ப ஹெல்த்தியாக அணுகியிருக்காங்க. அண்டு எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த ஷோ மூலிமா நிறைய நல்ல மனிதர்கள் ஃப்ரெண்டாகவும் சரி, ஒரு பிரதராக, ஒரு சிஸ்டராக நிறைய பேர் இந்த ஷோ மூலிமா கிடச்சிருக்காங்க. உண்மையிலே இன்றைக்கி எனக்காக இவ்வளோ பேர் அவங்களோட ஸ்கெடியூலில் ஒரு இடத்துக்கு கிளம்பி வரணுன்னா அதுக்காக நம்ம ஒரு மெனக்கடல் போடணும், அது எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட் போட்டு எனக்காக இன்றைக்கி வந்து இந்த ஷோவை சரியாக பண்ணி கொடுத்ததுக்கு, எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல்.
அண்ட் பிக் பாஸ் பொறுத்தவரையும் பிக் பாஸ் 8 உள்ளே போயிட்டு வந்த இந்த 98 நாள் என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஹாப்பியான ஒரு 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 ஃபேஸ், ஒரு காலேஜ் டேஸ் மாதிரி எப்போவுமே பசுமையாக மனசில் இருக்கிற ஒரு 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 நினைவுகள். அதில் நான் இன்னைக்கு நம்ம நேரில் வந்தவங்க, த்ரூ வீடியோஸ் மூலயமா சப்போர்ட் பண்ணவங்க, இது இல்லாமல் இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் என்னோட ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன், லைஃப்க்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்த லைக் ரெட் நூல் சேனலுக்கு பெரிய தேங்க்ஸ். இது லைஃப்பில் கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு செரிஷ் பண்ணுற ஒரு டே இன்னைக்கு. ஸோ எல்லாமே மிக்சடாக எனக்கு எல்லா விதமான எமோஷனும் வந்துடுச்சு. ஸோ தேங்க்யூ ரெட் நூல் டீம் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் கிவிங் மீ சச் அ great day experience. We are very happy to see you both together after so many days. Of course, அந்த மொபைல்லாம் இல்லாத அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து இன்னொரு தனி ஃபீல் தான். பிகாஸ் லைக் யூ டென் டு டாக் மோர், யூல் ஹாவ் மோர் ஆஃப் பாண்டிங். அந்த ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக அது திருப்பி கேட்டாலுமே கிடைக்காது. ஸோ யூ போத் யோர் பாண்ட். ஆக்சுவலாக ராணு நல்லா பேசுவார். அதான் என்ன அமைதியாக இருக்காரேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ராணு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மொபைல் இல்லாமல் நம்ம உள்ளே இருந்தோம் இல்லையா, அந்த பாண்டிங் எப்படி இருந்தது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்? ஏன்னா வந்து லைக் பியோர் ஜென்யூன் பாண்ட் பார்க்க முடியும். ஸோ எனக்கு இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச பர்சன் எனக்கு அருண். ஸ்வீட். எனக்கு அண்ணா இல்லை, அண்ணனா கூட பிறந்த அண்ணா இல்லை, பட் அருண் வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்ட் எனக்கு. அந்த ஒரு பயங்கர ஒரு பாசமாக இந்த வீடே மொத்தமாக நம்ம நம்பாமல் இருக்கும் போது இவர் மட்டும் நம்பி ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, நமக்காக ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடவே ஒருத்தர் இருப்பாண்டா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்ட் எனக்கு எப்பவுமே. அருண் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இவருக்கு தான் ஃபஸ்ட்டு முட்டிச்சு எனக்கு. ஆமாம், அதுதான் நான் கேட்கலன்னு இருந்தேன். ஜென்ரலாகவே ஒரு பாண்ட் வந்து இப்படி ஆரம்பிக்கும்ல, தட் இஸ் சே இவன் ஆட்டிடியூடான பர்சன்ப்பா அப்படின்னு தான் இருக்கிறவங்க தான் லைஃப் லாங் பயங்கரமான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை அந்த பாண்ட் வந்து த்ரூ அவுட்டாக அது இருக்கும். ஸோ அதுதான் நான் கேட்கணும்னு இருந்தேன். அடிச்சுக்கிட்டீங்களே எப்படி ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னு மாதிரி. ஆக்சுவலாக இவன் வந்து ராணு வந்து என்னோட ஒரு காட் ஏஞ்சல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன். பிக் பாஸ்க்குள்ளே போய் நான் ரொம்ப எப்படிடா நம்ம விளையாடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் கடவுளாக பார்த்து அமுச்சு வச்ச ஏஞ்சல் தான் கேம் சேஞ்சர். இவரோட கேம் சேஞ்சர், என்னோட ரியல் கேம் சேஞ்சர். லைஃப் பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு இருந்தாலுமே யூ வில் கெட் டு நோ அபவுட் யோர் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஜோனுக்கு வருவீங்கல்ல. ஏன்னா வந்து அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி ஆக்சுவலாக நான் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு என்னை பற்றி தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் கொஞ்சம் எமோஷ்னலான பையன் நான் நினச்சேன். பட் இவ்வளோ எமோஷ்னலான பையன் நான் வெளில வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, நீ நிறைய தடவை பிரேக் டவுன் ஆகி அழுதுருக்க அப்படின்னு. அப்படியா? உள்ளே இருக்கும்போது தெரியாது. பட் ஆனால் எனக்கு என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது நான் என்னென்னா, வெரி எமோஷ்னல் கை. ஸோ அதில் நான் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன நிறைய ஃப்ரெண்ட்ஸில் முக்கியமான ஒரு பர்சன் வந்து ராணவ். எனக்கு உண்மையிலே எனக்கும் ஒரு பிரதர் இல்லை, எனக்கு ஒரு சிஸ்டர் தான். ஸோ ஆனால் எனக்கு ஒரு பிரதர் இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பான்னா இப்படி தான் இருந்திருப்பான். ஸோ க்யூட்டாக நம்ம ஏதாவது ஒரு தோளுக்கு தோளாக நிற்பாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி he was a real brother to me. ஸோ இந்த சொல்லுவாங்களே தம்பி உடையான் படைக்கான் சொல்ல, ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக எப்பவுமே அருணுக்கு எப்பவுமே இருப்பேன் நான். ஸோ ஸ்வீட். ஆக்சுவலி இப்போது அவர் சொன்னார்ல இந்த எமோஷனல் ஃபேக்டர் அப்படின்ட்டு, we have seen him break down. of course நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்னொரு பக்கம் வந்து அவரோட கை வந்து ஒரு மாதிரி உடஞ்சி, அது வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி எமோஷனல் மொமெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்தது? how did you guys manage it? எப்படி மேனேஜ்னா, மொத்த வீடுமே அகெயின்ஸ்டாக இருக்குது நமக்கு. அப்போது ஒருத்தர் மட்டும் என்னை தூக்கிட்டு போகிறாரு, என் பெயினில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கேன். பட் ஆனால் பெயினை தாண்டி ஒருத்தர் என் பக்கத்தில் பதறிட்டு இருந்தார் தெரியுமா. அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு அப்படியே நினச்சி பார்க்க முடியும். இந்த படத்துலலாம் வந்து ஒரு பக்கம் பெயின் பயங்கரமாக இருந்தாலும் ஒரு பக்கம் மட்டும் ஒருத்தர் நமக்காக ஒருத்தர் வந்துட்டு இருப்பா தெரியுமா. அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக ஒரு சாங்லாம் போட்டு அப்படியே எனக்கு அப்படியே மைண்டில் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு சாங்லாம். இவர் வெளில வந்து பார்க்கும்போது, அதுவும் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக செங்கலா டாஸ்க் அதுக்கு பேர். ஸோ அந்த டாஸ்க்குக்கு முன்னாடி டீம் பிரிக்கிறது அந்த மேட்டரில் எங்கள் அதாவது ராணுவை தவிர மற்ற இருக்க எல்லாரும் பார்த்து பயந்த ஒரு கண்டஸ்டன்ட் யாருன்னா ராணுவ். ஏன்னா ராணுவ் வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், லைக் நல்ல ஒரு அந்த கேமுக்கான எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸும் அவர்கிட்ட அதிகம், ஸ்ட்ரென்த், ரன்னிங் ஸ்பீடு எல்லாமே. ஸோ எல்லாரும் பார்த்து பயந்த ஒரு ஆள். ஸோ திடீர்னு நான் வந்து அப்போ வந்து இந்த செங்கல் எடுக்கிற இடத்துல இருந்தேன். ஸோ திடீர்னு ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா படுத்திருந்தாப்புல ஒரு கத்துற சத்தம் மட்டும் கேட்குது.
கிட்ட வந்தால் திருப்பினா இது மாதிரி அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், அதனால் இந்த இதுக்கெலாம் ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட். ஆனால் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி அது அந்த இடத்துல அவர் கத்துன அந்த ஒரு அந்த ஃபேஸ், அவர் அந்த அழுது அந்த முகத்தை பார்த்தோன்னே உண்மையிலேயே எனக்கு என்னோட பிரதருக்கு ஒரு விஷயம்னா நான் என்ன பண்ணுவேன், தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. மறுபடியும் விளையாடுறேன்னு மாதிரி வந்தார். டாக்டர்ஸ் வந்து யாரு சாமி நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிறைய ரிஸ்க் எடுப்பாப்ல, டக்குன்னு போயிட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணியாக குடிச்சிடுவேன் அப்படின்னு வாப்ல. அநேகமா நீங்கள் படத்துல எல்லாம் ஸ்டன் டபுள்லாம் போடவே மாட்டீங்க போல, நீங்களா தான் வாங்க அடி வாங்கிட்டு வரேன் அப்படின்ற அளவுக்கு தான் இருப்பீங்க போல. அது நல்லா இருக்கலாம். நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம எடுத்தால் அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம எடுக்கிற ஒரு கிரெடிட்ஸ் நமக்கு தானே வேணும். அதுவும் நான் அந்த 5 லிட்டர்ஸ் வாட்டர்லாம் குடிச்சிட்டு வந்தப்போ எல்லாருமே நான் பேசினாங்க. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, தயவு செய்து உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் என்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். என்கிட்ட நம்ம வீட்டில் ஒரு இப்போ நம்ம வீட்டில் அப்பாவே அட்வைஸ் பண்ணுவார் தெரியுமா, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு. டே இந்த மாதிரி பண்ணாதடா ப்ளீஸ்ரா, ஃபஸ்ட்டு பாரு என்னன்னு ரொம்ப நிறைய சொல்லிட்டு. ஆக்சுவலாக 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ தான் உட்காந்து சாப்பிட்றோம், ஃபுல்லாக தண்ணி குடிக்கிறோம். ராணவ் வந்து போயிட்டு பிரெட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது அந்த ஃபோன் கால் டாஸ்க், தீபக் அண்ணாக்கு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்தால் பிக் பாஸ் சொல்கிறாரு, நாங்கள்லாம் சுற்றி யாரை சொல்ல போகிறாரு அப்படின்னு. ராணவ்னாலாம் எங்களை சொல்ல மாட்டார், அந்த மைண்ட் செட்லேயே பார்க்குறோம். ராணவ் பிக் பாஸ் அப்படின்னு ஒன்று ராணவுக்கு டச்சிங் ஆகிடுச்சு. ஓ என் பேரை சொல்லிட்டார்ல, இவருக்காக நான் நிற்கணும் அப்படின்னு ஒன்று நான் பண்ணுறேண்ணா அப்படிங்கிறான். கூப்பிட்டு என்ன பண்ண போகிறாங்க, 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் 360 செகண்ட்ஸில். அம்மாடி சத்தியமாக 5 லிட்டர் தண்ணிலாம் எப்படிங்க அது? ஆனால் அப்போ அதான் அவர் சொன்ன மாதிரி அப்போ தான் சாப்பிட்டீங்க. வேறு என்ன பண்ணுறது, ஆப்ஷனே இல்லை. இவங்க எல்லாருமே ஃபிசிக்கல் டாஸ்க்கு எல்லாருமே ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி எனக்கு அந்த டைமில் வந்து சரி அட்லீஸ்ட் தண்ணி தானே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதில் இறங்கிட்டேன் நான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி, இந்த மாதிரி ரஸ்க் நிறைய சாப்பிடுவாப்லி. ஸ்வீட். ஸோ கீப் டூயிங் வாட் யூ டூயிங். உங்கள் பாண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அருணை நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களோட அன்பான வார்த்தைகள். அருண் அன்பா டிஸ்க்ளைமர் அன்பா போட்டாரு, பார்த்துப்பா பொது இடத்துல இருக்கோம் பார்த்து பேசுப்பா. அந்த வீட்டில் இருக்க ஒரு பயங்கரமான ஒரு ஜென்டில்மேனை தாண்டி ஒரு நல்ல மனிதர்னு சொல்லலாம். ஒரு அந்த வீட்டில் வேறு யாரும் எனக்கு அப்படி தெரில. அதாவது வீட்டிலக்குள்ளே மைட்பி அப்படி சில பேர் இருந்திருக்கலாம், பட் வெளில வந்துட்டும் அந்த ஒரு ஜென்டில்மேன் ஒரு கண்டினியூ ஆகும் தெரியுமா. அது வந்து நான் பார்த்தது அருண் கிட்ட மட்டும் தான், வேறு ஐட்டம் நான் பெருசாக நான் பார்க்கலன்னு. ஸோ அருண் எப்போவுமே என் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் பாண்ட் எனக்கு அவர்கிட்ட இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஒரு அண்ணா தான் எனக்கு, அருண் அண்ணா தான் எனக்கு. லவ் யூண்ணா. அந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக ராணவ் வந்து இப்போ வந்து சூப்பர்பான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காப்புல, ஹீரோவாக லான்ச் ஆக போகிறாங்க. இன்னும் ஒரு 1 மந்தில் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வந்துடும். அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கான விஷயங்களும் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ லைனப்பில் வந்து சூப்பர்பான ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே ரெட் நூலோட வியூவர்ஸ் சார்பாகவும் என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும் என்னோட விஷஸ் அண்ட் என்னோட ப்ரேயர்ஸ் எப்போவுமே ராணுவுக்கு இருக்கும். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நான் உள்ள சொன்னது தான், ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூண்ணா. பேக்ரவுண்ட் மியூசிக்கே போடலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். Bring it back. This is the attack. I got people trying to tell me I'm a madman, so I'm heading packing back into my backpack. There ain't nothing that I want I can't have. I swear this ain't a trick, no. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான், ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். Red Note celebrating Arun Prasad, title sponsor Kian the Signature Celebrations, hospitality partner Sims Vadaparni, Padmam, surprise partner Chennai Surprise, food partner Toppi Vapa Biryani, snacks partner Chennai Kulfi.